இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக பீர்க்கங்காய் பன்னீர் வச்சு கிரேவி செஞ்சு ரைஸ் தாங்க மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த கிரேவி சப்பாத்தி, ரைஸ் 2க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் கடாயில் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். சோம்பு, கறிவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பிங்கிஷ் ஆன பிறகு இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தூளாக நறுக்கிற பீர்க்கங்காய் அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா காய் சாஃப்டாக வேகிற அளவுக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே ஒரு 50 கிராம்ஸ் பன்னீர் மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வைங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப ரப்பர் ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலாவோட கோட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மசாலாவோட கோட் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் என்னோடய சப்பாத்திக்காக கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற கிரேவியில் தாங்க நான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். வடித்த சாதத்தையும் இதோட கொட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி, கரம் மசாலா தூவிக்கிறேங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட நெய் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கும் கிரேவி கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு என் பையன் அப்பளம் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அப்பளம் தான் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ரெட் பனானாவும் பர்ஃபி வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.